Hello everyone, welcome to Rise and Shine Tamil. நம்ம இந்த வீடியோல formatting tags in HTML பத்தி தான் பார்க்க போறோம். Formatting tags in HTML. HTMLல நம்ம வெப்சைட் டெவலப் பண்றதுக்காக தான் இதை வந்துட்டு யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம இருக்க கண்டென்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கு எந்தெந்த ஹெட்டிங்க்கு வந்துட்டு இந்த டேக் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பேராகிராஃப்ஸாக இருந்தாலும் அதை வந்துட்டு ஃபார்மேட் பண்ணணும் இல்லையா? ஒரு சில டெக்ஸ்ட் வந்துட்டு போல்டாக இருக்கணும், ஒரு சில டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்மாலராக இருக்கணும், சிலது வந்துட்டு அண்டர்லைன் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த ஃபார்மேட்டிங் டேக்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் டேக்ஸோடைய மெயின் பர்பஸே வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இந்த எல்லா ஃபார்மேட்டிங் டேக்ஸுமே வந்துட்டு பேர்டு டேக்ஸாக தான் இருக்கும். அதாவது ஓப்பனிங் டேகும் இருக்கும், க்ளோசிங் டேகும் இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குன்னா போல்ட் அண்டு ஸ்ட்ராங் டேக். இந்த ரெண்டு டேகுமே வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு போல்டராக காட்டும். போல்டு டேக் வந்துட்டு பி அப்படின்ற லெட்டர் வச்சு டினோட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் வந்துட்டு ஸ்ட்ராங்னு தான் வந்துட்டு டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்மால். இந்த ஸ்மால் டேக் வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஒரிஜினல் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸாக வந்துட்டு காட்டும். இதை வந்துட்டு ஸ்மால்ன்ற லெட்டர் வச்சு வேர்டு வச்சு தான் வந்துட்டு டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இட்டாலிக் அண்டு எம்ஃபசைஸ்டு. இந்த ரெண்டு டேகுமே வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு இட்டாலிக் ஃபார்மேட்டில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இட்டாலிக்கை வந்துட்டு டேக் வச்சு டினோட் பண்ணுறாங்க. எம்ஃபசைஸ்டை வந்துட்டு இஎம் டேக் வச்சு டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அண்டர்லைன். அண்டர்லைன், இன்சர்ட், இந்த ரெண்டு டேகுமே வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு அண்டர்லைனை வந்துட்டு கொடுக்கும். அண்டர்லைனை வந்துட்டு யூ டேக் வச்சு டினோட் பண்ணுறாங்க. இன்சர்ட்டை வந்துட்டு ஐஎன்எஸ் டேக் வச்சு டினோட் பண்ணுறாங்க. தென் வந்துட்டு மார்க் டேக். மார்க் டேக் எதுக்காக அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் மேலே வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க் டேகை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதோட டிஃபால்ட் கலர் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும். இதை வந்துட்டு மார்க்ன்ற வேர்டு வச்சு தான் டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்டு சப்ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா பவர் வேல்யூ ஏதாச்சும் வந்தது அப்படின்னா நம்ம இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் டேகை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு எஸ்யூபி அப்படின்ற வேர்டை வச்சு டினோட் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஏதாச்சும் பேஸ் வேல்யூ வருது அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்டை வந்துட்டு எஸ்யூபி அப்படின்ற டேக் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்துட்டு ஸ்ட்ரைக், டெலீட் அண்ட் எஸ். இந்த மூணு டேகுமே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்குன்றது வந்துட்டு ஸ்ட்ரைக் வேர்டு வச்சு தான் டினோட் பண்ணுறாங்க. டெலீட்டை வந்துட்டு டிஎல் வச்சு டினோட் பண்ணுறாங்க. எஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எஸ் டேக் வச்சு டினோட் பண்ணுறாங்க. தென் அப்ரிவியேஷன். அப்ரிவியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கண்டென்ட்ல ஏதாச்சும் அப்ரிவியேஷன் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த அப்ரிவியேஷன் டேகை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஒரு டாட்டா ஒரு லைனை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அது வந்துட்டு அப்ரிவியேஷனை வந்துட்டு டினோட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதை வந்துட்டு ஏபிபிஆர் அந்த லெட்டரை வச்சு அந்த வேர்டை வச்சு டினோட் பண்றாங்க இந்த டேகை. தென் பைடைரக்ஷனல் ஓவர் ரைடு. இதை வந்துட்டு நம்ம பிடிஓ அப்படின்னும் சொல்லலாம். இந்த பிடிஓ டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு அதோட டேரக்ஷனை வந்துட்டு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், அந்த மாதிரி. இதை வச்சு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ரிவர்ஸ் டைரக்ஷனில் கூட பிரிண்ட் பண்ண முடியும். தென் வந்துட்டு மார்க்கி. மார்க்கி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மூவிங் டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது இந்த ஹெட்லைன்ஸ்லாம் ஒரு மூவிங் லைன் கீழே போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த லைனை வந்து இந்த மார்க்கி டேக் வச்சு நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதோடைய சின்டாக்ஸ் இதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கி அப்படின்ற வேர்டை வச்சு டினோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த எல்லா டாக்ஸையும் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்மளோட ஃபோல்டரில் போய்க்கலாம். HTMLனு ஒரு ஃபோல்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நான் நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட்டிங் டேக்ஸ் .html. ஷிஃப்ட் 1 என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாய்லர் டெம்ப்ளேட் வந்துட்டு வந்துடும். இதில் வந்துட்டு ஷிஃப்ட் 1 என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாய்லர் டெம்ப்ளேட் வந்துட்டு வந்துடும். இதில் வந்துட்டு நான் எங்கள் நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்துட்டு எழுதிக்கலாம், ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம், என்ன டேக் பார்க்க போகிறோம் அப்படின்னா bold and strong.
இதில் வந்துட்டு நான் ஒரு H1 டேக் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஹெட்டிங் என்னென்னா அப்படின்னா போல்ட் அண்டு ஸ்ட்ராங். ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்திருக்கும். இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த H1 டேகோடைய அவுட்புட் வந்துட்டு இங்கே ஷோ ஆகுதா. இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேராகிராஃப் டேக் இதை வந்துட்டு நம்ம எலமெண்ட்ல கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்மளால கொடுக்க முடியாது. அதாவது பி டேக் என்ன பண்ணோம்னா போல்ட் ஆகுமா. இதை வந்துட்டு நான் இப்போ இங்க வந்துட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். இங்க வந்துட்டு போல்டரா வந்துட்டு வந்துருச்சு. இதுவே நான் வந்துட்டு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஹலோ வேர்ல்டு. ரெண்டுமே வந்துட்டு ஒரே அவுட்புட் தான் வந்துட்டு கொடுக்கும். ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு சேம் லைனில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஃபார்மேட்டிங் டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸாக வந்துட்டு ஆக்ட் ஆகுது. நமக்கு வந்துட்டு அப்படி வேண்டாம். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்குள்ளே நான் வந்துட்டு இதை எல்லாமே கொடுக்குறேன். ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஹலோ வேர்ல்ட் இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ பேராகிராஃப் வந்துட்டு நார்மல் டெக்ஸ்டாக வந்துட்டு அதோடைய ஃபார்மேட்டில் வந்துட்டு வருதா. இது வந்துட்டு நார்மலாக இருக்கிறது. ஓகேங்களா, இப்போ இன்னொரு ஃபார்மேட்டிங் டேக்ல நான் போல்ட் டேகை வந்துட்டு எடுத்துட்டு வரேன். அதில் திரும்ப இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி நான் வந்துட்டு போல்ட் டேக் உள்ள பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் போல்டர் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது. இது வந்துட்டு போல்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இதையே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்குக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஸ்ட்ராங் டேக் உள்ள அந்த ஹலோ வேர்ல்டை போட்டு இது வந்துட்டு ஸ்ட்ராங் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட்புட்டும் வந்துட்டு இங்கே சேமாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. இதே மாதிரி நம்ம எல்லா ஃபார்மேட்டிங் டேக்ஸையும் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபார்மேட்டிங் டேக் வந்துட்டு ஸ்மால். இதுக்கு ஒரு H1 டேக்ல வந்துட்டு ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ஒரு நார்மல் டெக்ஸ்ட் இது ஸ்மாலரா வர்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டேக் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். இதுல வந்துட்டு ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு நார்மலான ஹெட்டிங் டேக். பாத்தீங்கன்னா வந்துருச்சா. இப்போ நான் இந்த ஹெட்டிங் டேக்லயே வந்துட்டு ஸ்மால் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணி அதுல வந்துட்டு ஹலோ வேர்ல்ட வந்துட்டு நான் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். இது வந்துட்டு நார்மல், இது வந்துட்டு ஸ்மால் டேக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை விட கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்மால் டேக் வந்துட்டு இது பண்ணுது. இது எல்லா டேகுக்குமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பேராகிராஃப் டேகுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு நார்மல் பேராகிராஃபோடைய கண்டென்ட். பாத்தீங்களா, இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்மால் டேக் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பேராகிராஃபை விட ஸ்மாலர் டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற டேக் என்ன அப்படின்னா இட்டாலிக் அண்ட் எம்பசைஸ்டு. இந்த டேக் வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு இட்டாலிக் ஃபார்மேட்ல நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இதுக்கும் வந்துட்டு நான் ஒரு H1 டேக்ல இட்டாலிக் அண்ட் எம்பசைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பேராகிராஃப் டேகே நம்ம எடுத்துக்கலாம். நார்மல் பேராகிராஃப்ல வந்துட்டு ஹலோ வேர்ல்ட வந்துட்டு நம்ம டைப் பண்றோம். இது வந்துட்டு நார்மலான டெக்ஸ்ட் கண்டென்ட் இங்க வந்துட்டு டிஸ்பிளே ஆகுதா. இப்போ இதுல நம்ம இட்டாலிக் அதாவது ஐ டேக் வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு ஹலோ வேர்ல்ட வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, இவங்க பாத்தீங்கன்னா இட்டாலிக்ல வந்துட்டு வருது. தென் இஎம் வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். இஎம் அப்படின்னா எம்பசைஸ்டு. அந்த டேக்ல வந்துட்டு திரும்ப நம்ம ஹலோ வேர்ல்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு சேம் ஃபார்மேட்ல தான் வந்துட்டு வரும். ஸோ இதோட நேம் வந்துட்டு எம்பசைஸ்டு. நெக்ஸ்ட் பார்க்க போற டேக் என்ன அப்படின்னா மார்க். ஒரு ஹெட்டிங் டேக் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு மார்க்குக்காக. இதுல வந்துட்டு நான் ஒரு பேராகிராஃப் வந்துட்டு டைப் பண்ண போறோம். அதுல வந்துட்டு ஒரு 10 வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும். அதுக்காக நான் லாரம் 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீச்சரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்துட்டு வந்திருக்கு. இதுல வந்துட்டு எனக்கு இந்த கான்செப்ட்
ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற வேர்டு மட்டும் ஹைலைட்டா வேணும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க போயிட்டு இந்த மார்க் டேக் வந்துட்டு கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு நடுவுல நம்ம எந்த வேர்டை ஹைலைட் பண்ண போறோமோ அந்த வேர்டை மட்டும் நான் இந்த டேகுக்கு நடுவுல வந்துட்டு கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்டு வந்துட்டு ஹைலைட் ஆயிருச்சா? இந்த மாதிரி தான் மார்க் டேக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போற டேக் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். இதுல வந்துட்டு ஒரு H1 டேக்ல ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு மட்டும் பார்க்கலாம். சூப்பர் ஸ்கிரிப்ட் இங்க வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு போட்டுக்கலாம் HR டேக் யூஸ் பண்ணி. ஓகே, சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்துட்டு பவர் வேல்யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ வந்துட்டு பவர் வேல்யூஸ் வச்சு என்ன ஏதாச்சும் ஒரு வேர்டு இப்போ வந்துட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு எனக்கு ஏ ஸ்கொயர் அப்படின்னா A2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா A2 தான் வந்துட்டு வரும். பட் எனக்கு இந்த 2 வந்துட்டு A உடைய பவர்ல வந்துட்டு வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நார்மல்ல இருக்கு. திரும்ப பேராகிராஃப் டேக்ல ஏவை வந்துட்டு டைப் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த லெட்டர் இல்ல வேர்டு வந்துட்டு சூப்பர் பவர்ல வேணுமோ அதை மட்டும் நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக்ல வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ 2 வந்துட்டு நான் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக்ல வந்துட்டு போடுறேன். இதோட அவுட்புட் பாடுங்க A ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இந்த ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பேஸும் ரிமூவ் ஆயிடுச்சு. A ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இதை வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு H2O அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு நம்ம எப்படி டைப் பண்ணுவோம், H2O இந்த மாதிரி வந்துட்டு டைப் பண்ணுவோமா? பட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே டிஸ்பிளே ஆகுது. பட் நம்மளுக்கு என்னன்னா 2 வந்துட்டு ஹெச்சோட பேஸ்ல வந்துட்டு வேணும் இல்லையா? அதை வந்துட்டு எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் டேக் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம். இது வந்துட்டு நார்மல். இப்போ பேராகிராஃப் டேக்ல H, இந்த H வந்துட்டு கேபிட்டல் ஆக்கிக்கலாம். H2O. இதுல வந்துட்டு இந்த H வந்துட்டு போட்டாச்சு. 2 வந்துட்டு நம்மளுக்கு பேஸ்ல வந்துட்டு வேணும் இல்லையா? அதுக்காக என்னன்னா சப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இந்த சப்ல வந்துட்டு 2 வந்துட்டு டைப் பண்ணிட்டு சப்க்கு வெளியே திரும்ப O வந்துட்டு டைப் பண்றோம். ஸோ இப்போ அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா H2O கரெக்டா வந்திருக்கு ஃபார்மேட் ஆகி. ஸோ இதை வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ட் டேக் வச்சு அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்படிதான் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போற டேக் வந்துட்டு அண்டர்லைன் அண்ட் இன்சர்ட். இது வந்துட்டு ஒரு டெக்ஸ்டுக்கு அண்டர்லைன் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஹெட்டிங் டேக்ல வந்துட்டு அண்டர்லைன் அண்ட் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு நான் ஒரு ஹெட்டிங் டேக் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, H3 டேக் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெட்டருக்கு நான் வந்துட்டு அண்டர்லைன் வந்துட்டு பண்ணணும். இது வந்துட்டு நார்மலா இருக்கு. திரும்ப ஒரு H3 டேக்ல வந்துட்டு ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்டரை நான் வந்துட்டு ஒரு U டேக் உள்ள வந்துட்டு பிளேஸ் பண்ண போறேன். U டேக்ல இந்த ஹெட்டரை நான் கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டர் கீழே வந்துட்டு ஒரு அண்டர்லைன் வந்துட்டு நம்மளுக்கு தெரியுதா? இதுதான் வந்துட்டு U டேகோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ இதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த INS டேக்லயும் வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு வரும். ஹெட்டர் டேக்ல போட்டாச்சா? இங்க பாத்தீங்கன்னா அண்டர்லைன் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக், டெலீட், எஸ். இந்த 3 டேகுமே வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு டெலீட் பண்ண இல்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற டேக்ஸ். இதுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கலாம்.
delete and yes. First இப்போ வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டாக் இல்ல வேணாம் h4 டாக்ல வந்துட்டு price வந்துட்டு 500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இத வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதோட ரேட்டை வந்துட்டு 499 இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா, இங்க வந்துட்டு ₹500 இத வந்துட்டு ₹499 இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த 500 அப்படின்றது வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். பட் இந்த மாதிரி டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது அப்படியே வந்துடும். இதை எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, பிரைஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ₹500 தானே ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரைக் டேக் உள்ள வந்துட்டு இந்த ₹500 வந்துட்டு போடணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ₹500 மேல ஒரு லைன் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இங்க கண்டென்ட் அந்த ₹499 இங்க சைட்ல வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பிரைஸ் வந்துட்டு 500 இல்ல 499 இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஆன்லைன் கார்ட் இ-காமர்ஸ் ஆப்லலாம் வந்துட்டு அந்த பிரைஸை வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைக் டேக் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே தான் வந்துட்டு டெலீட்டுக்கு வந்துட்டு DEL டேக் உள்ள வந்துட்டு இந்த ₹500 வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்களா சேம் அவுட்புட் தான் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ₹499 இதை வந்துட்டு நம்ம delete டேக் வச்சு அச்சீவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ் டேக் சேம் தான், இதுவும் பிரைஸ் எஸ் டேக் இதுல வந்துட்டு ₹500 இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 499 அப்படின்றத வந்துட்டு நம்ம வச்சுக்க போறோம். ஸோ இது வந்துட்டு எஸ் டேகோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. பாத்தீங்களா, மூணுமே ஒரே அவுட்புட் தான், பட் டேக்ஸ் மட்டும் வேற வேற. நெக்ஸ்ட் பார்க்க போற டேக் என்ன அப்படின்னா அப்ரிவியேஷன் டேக். இதுக்கு ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்துட்டு அப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஒரு H4 டேக் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அதுல வந்துட்டு WHO. ஓகேங்களா, இது வந்துட்டு என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு அப்ரிவேஷன். பட் இது வந்துட்டு இந்த மாதிரி நார்மலா வந்துட்டு நம்மளுக்கு வருது. பட் எனக்கு அப்படி வரக்கூடாது. இது வந்துட்டு ஒரு அப்ரிவேஷன் அப்படின்றத வந்துட்டு யூசருக்கு நான் வந்துட்டு தெரியப்படுத்தணும். அதுக்காக வந்துட்டு AVBR டேக் வந்துட்டு நான் யூஸ் பண்றேன். இப்போ இந்த டேகுக்கு நடுவுல நான் வந்துட்டு அந்த WHO அப்படின்றத வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா WHO கீழே வந்துட்டு டாட்டட் அண்டர்லைன் வந்துட்டு வந்திருக்கு, ஒரு டாட்டட் லைன் வந்துட்டு வந்திருக்கு. இது வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு நம்ம தெரியப்படுத்துறது. இப்போ இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம திரும்ப அதோடைய எக்ஸ்பான்ஷனை வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்படிதான் நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேக் என்ன அப்படின்னா வீடியோ, அதாவது பை டைரக்ஷனல் ஓவர்ரைட். இதுக்கும் வந்துட்டு ஒரு ஹெட்டிங் டேக் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இது என்ன பண்ணோம்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த பை டைரக்ஷனல் ஓவர் ரைடை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு டைரக்ஷன் அட்ரிபியூட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு நார்மலான டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்க போறேன். அதுக்கு வந்துட்டு திரும்ப நான் ஒரு H4 டேக்ல வந்துட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்துட்டு எப்பயும் போல ஹலோ வேர்ல்டு வந்துட்டு வந்திருக்கு. இது வந்துட்டு நார்மலான ஒரு டெக்ஸ்ட், நார்மலான ஒரு ஹெட்டிங். இப்போ அதே H4ல நான் வீடியோ டேக் வந்துட்டு எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்கன்னா வீடியோ டேக் கொடுக்கும்போதே நம்மளுக்கு டைரக்ஷன்ற அட்ரிபியூட் வந்துட்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டா வந்துருது. ஸோ இந்த டைரக்ஷன் அட்ரிபியூட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா LTR. இப்போ பாத்தீங்கன்னா நான் LN மட்டும் தான் டைப் பண்ணேன், சஜஷன்ல LTR அப்படின்னு சொல்லிட்டு வருது. LTR அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். இதுவே R டைப் பண்ணீங்கன்னா RTLன்னு வந்திருக்கு. RTLனா ரைட் டு லெஃப்ட். ஸோ இப்போ நம்ம ரெண்டுக்குமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ
இப்போ நான் டைரக்ஷன் எதுவுமே கொடுக்காம இதுக்கு நடுவில் வந்துட்டு வெறும் ஹலோ வேர்ல்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஹலோ வேர்ல்ட் வந்துட்டு நார்மலாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் டைரக்ஷனில் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட், இப்போ நான் டைரக்ஷனில் ஆர்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, கொடுத்த உடனே பாருங்க இந்த ஹலோ வேர்ல்ட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ லெஃப்ட் டு ரைட்னா அது நார்மலா நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாவே வந்துட்டு அது லெஃப்ட் டு ரைட்ல தான் வந்துட்டு எழுதும். ஸோ நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்த்துருவோம் வீடியோ. இதுல வந்துட்டு ரைட் டு சாரி லெஃப்ட் டு ரைட்டு, இதுக்கு நடுவில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு இப்படி வந்துட்டு நான் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்ல வந்துட்டு டிஃபால்ட்டா வர மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பை டைரக்ஷனல் ஓவர் ரைடு. நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டேக் மார்க்கி. இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மூவிங் டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஒரு நார்மலான டெக்ஸ்ட்ல வந்துட்டு சேல் அப் டு 10% இந்த மாதிரி நான் வந்துட்டு கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா சேல் அப் டு 10% அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது வந்துட்டு ஒரு நார்மலான டெக்ஸ்ட். ஓகே, இது வந்துட்டு நம்ம ஒரு நார்மல் டெக்ஸ்டா வச்சிருக்கோம். இப்போ இதே நம்ம வந்துட்டு ஒரு மூவிங் டெக்ஸ்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க்கி டேக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கி டேக் இதுல வந்துட்டு ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஒன்னு பிஹேவியர், இன்னொன்னு வந்துட்டு டைரக்ஷன். டைரக்ஷன் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், டாப் பாட்டம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். பிஹேவியர் அப்படின்னா என்னன்னா அந்த மூவிங் டெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு மூவ் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம இங்க மென்ஷன் பண்ணலாம். டிஃபால்ட்டா வந்துட்டு அது ஸ்க்ரோல் ஆகுற வேல்யூல வந்துட்டு இருக்கும். பிஹேவியர்ல வந்துட்டு நம்மளுக்கு 3 வேல்யூ இருக்கு. என்னென்ன வேல்யூ அப்படின்னா இங்க வந்துட்டு நான் கமெண்ட் பண்றேன் மார்க்கியோட வேல்யூஸ்ல, அதாவது பிஹேவியரோட வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னா ஸ்க்ரால், ஆல்டர்னேட் அண்ட் ஸ்லைடு. ஸோ இந்த 3 வேல்யூஸை வந்துட்டு நம்ம பிஹேவியரில் வந்துட்டு கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு அதே டெக்ஸ்ட்டை வந்துட்டு கொடுக்குறேன். சேல் அப் டு 10% அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு மூவிங் டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட பிஹேவியர் வந்துட்டு ஸ்க்ராலில் இருக்கு, டைரக்ஷன் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட்ல வந்துட்டு இருக்கு. இப்போ இதே வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஓகே, இப்போ நம்ம டைரக்ஷனை வந்துட்டு ரைட்னு சேஞ்ச் பண்ண உடனே ரைட் சைடா அது வந்துட்டு மூவ் ஆகுது இல்லையா. இதை வந்துட்டு நம்ம லெஃப்ட்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட டைரக்ஷன் வந்துட்டு லெஃப்ட் சைடுக்கா மூவ் ஆகுது, ஸ்டார்ட் ஆகும். பிஹேவியர் வந்துட்டு இப்போ ஸ்க்ரால்ல இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஸ்க்ரால் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கு. இன்ஃபைனைட்டாக வந்துட்டு அது ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு ஒன்ஸ் இது வந்துட்டு முடிஞ்சக்கு அப்புறமேட்டுக்கா திரும்ப அகைன் ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுவே நம்ம வந்துட்டு ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்கலாம். ஸ்லைட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்ஸ் ஒரு எண்டை வந்துட்டு ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு அங்கே ஸ்டாப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான், இங்கேயே நின்றுடும், திரும்ப வந்துட்டு அகைன் வராது. இன்னொன்று வந்துட்டு இருக்கு ஆல்டர்னேட். இந்த ஆல்டர்னேட்ன்ற வேல்யூவை நம்ம கொடுக்கும்போது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அது வந்துட்டு ஸ்க்ரால் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா வந்துட்டு பிஹேவ் ஆகுது. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைலிங் கொடுத்தோம் அப்படின்னா உண்மையாவே ரியலான ஒரு மூவிங் லைன் மாதிரியே வந்துட்டு இருக்கும். எப்படி ஸ்டைலிங் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்துட்டு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை வச்சுட்டு ஸ்டைலிங் வந்துட்டு நம்மளால கொடுக்க முடியும். இப்போ பேக்ரவுண்ட் கலருக்கு வந்துட்டு நான் ஒரு ரெட் வந்துட்டு கொடுக்குறேன். கலர் வந்துட்டு நான் ஒரு ஒயிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மார்க்கி டேகை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மேட்டிங் டேக்ஸை பற்றியும் பார்த்தாச்சு வித் எக்ஸாம்பிளோட.
ஓகேங்களா? நீங்களும் வந்துட்டு மறக்காமல் இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியும் லாஸ்ட்டாக வந்துட்டு பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இஃப் திஸ் வீடியோ ஃபைண்ட்ஸ் யூ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.